இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு பாதுகாப்பு தரப்பினர் பரிந்துரை நீதி கிடைக்கும் என்று பாதிக்கப்பட்டோர் எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? சாணக்கியன் சபையில் கேள்வி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான விடயங்களுக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நேற்றைய பார்லிமென்டில் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்த கருத்து தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு பட்சோடு தொடர்புடையவர்களை இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு நியமித்தால் நீதி கிடைக்கும் என்று பாதிக்கப்பட்டோர் எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? உள்ளக விசாரணை கட்டமைப்பின் மீது எவ்வாறு நம்பிக்கை வைப்பார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பார்லிமென்ட் உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பினர். பார்லிமென்ட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அவரின் போது பிரதமரிடம் மேலதிக கேள்விகளை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் தொடர்கிறது. அங்கு உரையாற்றிய அவர், அரசாங்க ஆட்சிக்கு ஒரு வருடம் நிறைவடைந்து விட்டது. சதவீத அடிப்படையில் இன்னும் 80% பதவிக்காலமே உள்ளது. எமது மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் முரண்பாடற்ற தீர்மானங்களுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம். பாதிக்கப்பட்ட எமது மக்கள் வெளியக பொறிமுறை விசாரணைகளுக்கு கோருகிற நிலையில் உள்ளக பொறிமுறை ஊடாக விசாரணையை மேற்கொள்வதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. உள்ளக பொறிமுறை விசாரணை கட்டமைப்பும் எந்த அளவுக்கு சுயாதீனமாக செயற்படும் என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. காணாமல் போன அலுவலகம் பற்றி பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நம்பிக்கை கிடையாது. இந்த அலுவலகத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் வளங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு 2 உறுப்பினர்கள் நியமிக்க அரசியலமைப்பு பேரவைக்கு பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்தின் உறுப்பினராக பாலித்த பெர்னாண்டோ என்பவர் இருக்கிறார். இவர் முன்னாள் இராணுவ அதிகாரி ஆவார். தற்போது நியமனத்துக்கு பாதுகாப்பு அமைச்சோடு தொடர்புள்ள வசந்த பெரேரா, முன்னாள் கடற்படை உறுப்பினர் ஜோசப் டெரன்ஸ், அதே போல ஞானநந்த சுந்தரம் ஆகியோர் நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் இராணுவம் மற்றும் பாதுகாப்போடு தொடர்புடையவர்களை இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் நியமித்தால் நீதி கிடைக்கும் என்று பாதிக்கப்பட்டோர் எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? உள்ளக விசாரணை கட்டமைப்பின் மீது எவ்வாறு நம்பிக்கை வைப்பார்கள் என்பதாகவும் நேற்று தினம் சாணக்கியன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்.